தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக தொடங்கிவிட்டன. நாடு முழுக்க முக்கியமான நிறுவனங்கள் வெளி செய்து வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் முடிவுகளை நீங்கள் திரையில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு கருத்து கணிப்பாக வர ஆரம்பிச்சிருக்கு. அகர வரிசையில் பார்த்தா அஸ்ஸாமில் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இது வரைக்கும் வர்ற கருத்து கணிப்புகள்லாம் கூறுகின்றன. 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நம்ம பார்த்துருக்குறோம். அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம். இந்த 5 மாநிலங்கள்லையும் யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த தேர்தல் நாளில் தேர்தலில் நடத்தி முடித்து ஓட்டு போட்டு வெளியே வரக்கூடிய மக்களிடம் எடுக்கப்படுவது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லக்கூடிய எக்ஸிட் போல். அவங்க ஓட்டு போட்டு எக்ஸிட் ஆகும்போது எடுக்கிறதுனால அது எக்ஸிட் போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 5 மாநிலங்கள்லையும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் நிறைய வெளியாகி இருக்கிறது. நம்ம தந்தி டிவி கருத்து கணிப்பு உட்பட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவராக தங்களுடைய கணிப்புகளை இன்றைக்கு மாலை 6 மணி 6:30 மணியோட இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இதுக்கு பிறகு இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட தேர்தல் உங்களுடைய நினைவுக்காக. ஸோ அந்த கடைசி கட்ட தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்படும் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய விதி, தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய விதி. அந்த விதிக்கு உட்பட்டு இப்போ 6:30 மணிக்கு மேலே ஒவ்வொன்றாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் நம்ம இப்போ வரைக்கும் அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்து கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறத பார்க்கிறோம். அங்கே என்டிஏ மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறது, பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறது, ஹிமந்த பிஸ்வா சர்மா மீண்டும் அங்க வந்து ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு ஹேட்ரிக் வெற்றி ஆகும் இல்லையா? அப்படி வெற்றி பெற்றா எக்ஸிட் போல் நம்பர்ஸ் நம்ம திரையிலையும் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. மேட்ரிஸ் நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ல திராவிட முன்னேற்ற கழக அணி 122 132 சீட்டுகள் வரைக்கும் பெறும் என்றும், அதிமுக தலைமையிலான அணி 87 முதல் 110 சீட்டுகள் வரைக்கும் பெறும் அப்படின்னும், தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 12 சீட்டுகளை பெறும் என்றும், அதர்ஸ் மற்றவை 0 முதல் 6 சீட் வரைக்கும் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மேட்ரிஸ் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கான எக்ஸிட் போல வெளிப்படுத்தியிருக்கிறத பார்க்கின்றோம். நிறைய நிறுவனங்களுடைய எக்ஸிட் போல்ஸை பார்க்க போகிறோம். போல் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதில் தமிழ்நாட்டுடைய எக்ஸிட் போல மேட்ரிஸ் நிறுவனம் வெளிப்படுத்தியிருக்கிறது 122 132, அதாவது மேஜிக் மார்க்னு சொல்லுவாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எண்ணிக்கையை திமுக கூட்டணி பெறும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக 87 முதல் 110 சீட்டு வரைக்கும் பெறலாம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. இன்ட்ரெஸ்டிங்லி தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 12 சீட்டுகளை பெறக்கூடும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் கூறுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.